கனவு, கனவு, கனவு. கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன மற்றும் எண்ணங்கள் செயலில் விளைகின்றன. நம் அனைவருக்கும் சமமான திறமைகள் இல்லை. ஆனால் நம் திறமைகளை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் சமமான வாய்ப்பு உள்ளது. உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் கனவு காண வேண்டும். நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரியுங்கள். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்க வேண்டாம். ஏனென்றால் இரண்டாவது வெற்றியில் நீங்கள் தோல்வியுற்றால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டம் என்று சொல்ல அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. கடவுள் நம் படைப்பாளர் நம் மனதிலும் ஆளுமைகளிலும் பெரும் ஆற்றல் மற்றும் திறனை சேமித்து வைத்துள்ளார். பிரார்த்தனை இந்த சக்திகளை தட்டி வளர்க்க உதவுகிறது. நம் குழந்தைகள் சிறந்த நாளை பெற நமது இன்றைய நாளை தியாகம் செய்வோம். வாழ்க்கை ஒரு கடினமான விளையாட்டு. ஒரு நபராக இருப்பதற்கான உங்கள் பிறப்புரிமையை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே நீங்கள் அதை வெல்ல முடியும். அனைத்து பறவைகளும் மழையின் போது தஞ்சமடைகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேல் பறந்து மழையை தவிர்க்கிறது. ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினம். பெரிய மனிதர்களுக்கு மதம் என்பது நண்பர்களை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும். சிறியவர்கள் மதத்தை ஒரு சண்டை கருவியாக ஆக்குகிறார்கள். வேலை தேடுபவர்களிடமிருந்து வேலைகளை உருவாக்குபவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். சுயமரியாதை தன்னம்பிக்கையுடன் வரும் என்பதை நாம் உணரவில்லையா? ஊழல் போன்ற தீமைகள் எங்கிருந்து எழுகின்றன? இது முடிவில்லா பேராசையிலிருந்து வருகிறது. ஊழலற்ற நெறிமுறை சமூகத்திற்கான போராட்டம் இந்த பேராசைக்கு எதிராக போராட வேண்டும். அதற்கு பதிலாக நான் என்ன கொடுக்க முடியும் என்ற உணர்வை மாற்ற வேண்டும். அனைத்து போர்களும் மோதல் தீர்வு வழிமுறைகளின் தோல்வியை குறிக்கின்றன. மேலும் போருக்கு பிந்தைய நம்பிக்கை, நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். எந்த அனுமதியும் தீப்பிடித்த மனங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. எங்கே உள்ளத்தில் நீதி இருக்கிறதோ அந்த வீட்டில் நல்லிணக்கம் இருக்கும். வீட்டில் நல்லிணக்கம் இருந்தால் தேசத்தில் ஒழுங்கு இருக்கும். தேசத்தில் ஒழுங்கு இருந்தால் உலகில் அமைதி இருக்கும். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஏற்ற தாழ்வுகளை சந்தித்தாலும் சிந்தனை உங்கள் மூலதன சொத்தாக இருக்க வேண்டும். இலக்கை அமைத்தல், நேர்மறை சிந்தனை, காட்சிப்படுத்துதல் மற்றும் நம்புதல் போன்ற ஒரே ஒரு சூத்திரத்தை எனது குழு பின்பற்ற வேண்டும். தடைகளை சமாளிக்கும் போது நமக்கு தெரியாத தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியின் மறைமுக இருப்புகளை காண்கிறோம். தோல்வியை சந்திக்கும் போதுதான் இந்த வளங்கள் நமக்குள் எப்போதும் இருந்தன என்பதை நாம் உணர்கிறோம். அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். மனிதனுக்கு அவனது சிரமங்கள் தேவை. ஏனென்றால் அவை வெற்றியை அனுபவிக்க அவசியம். எனக்கு எதிர்மறை அனுபவம் என்று எதுவும் இல்லை. நாம் கைவிடக்கூடாது. பிரச்சனை நம்மை தோற்கடிக்க அனுமதிக்கக்கூடாது. தோல்வியின் கசப்பான மாத்திரையை ஒருவர் ருசிக்காதவரை ஒருவரால் வெற்றிக்கு ஆசைப்பட முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வெற்றி பெறுவதற்கான எனது உறுதிப்பாடு போதுமானதாக இருந்தால் தோல்வி என்னை ஒருபோதும் முந்தாது. துன்பங்கள் எப்போதும் சுயபரிசோதனைக்கான வாய்ப்புகளை அளிக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. உங்கள் பழக்கங்களை மாற்றலாம். நிச்சயமாக உங்கள் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். தோல்வி என்ற நோயை கொல்ல நம்பிக்கையும் கடின உழைப்பும் மட்டுமே மருந்து. பார்வைகளை விட அதிகமான மதிப்புரைகள் உள்ளன. நாங்கள் வெற்றிகளை மட்டும் கட்டி எழுப்பவில்லை, தோல்விகளையும் உருவாக்குகிறோம் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே உதவுகிறார். அந்த கொள்கை மிகவும் தெளிவானது. உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் கனவு காண வேண்டும். சிறப்பானது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை மற்றும் ஒரு விபத்து அல்ல. நம் அனைவருக்கும் சமமான திறமைகள் இல்லை. ஆனால் நம் திறமைகளை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் சம வாய்ப்பு உள்ளது. சிறிய நோக்கமே குற்றம். பெரிய நோக்கத்தை கொண்டிருங்கள். பறவை அதன் சொந்த வாழ்க்கை மற்றும் அதன் உந்துதல் மூலம் இயக்கப்படுகிறது. தங்கள் இதயத்துடன் உழைக்க முடியாதவர்கள் ஒரு வெற்று அரை மனதுடன் வெற்றியை அடைகிறார்கள். அது முழுவதும் கசப்பை வளர்க்கிறது. ஒரு தலைவரை நான் வரையறுக்கிறேன். அவர் தொலைநோக்கு பார்வையும் ஆர்வமும் கொண்டிருக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும். மாறாக அதை எப்படி தோற்கடிப்பது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக
அவர் நேர்மையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் முதல் வெற்றிக்குப் பிறகு ஓய்வெடுக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் இரண்டாவது தோல்வியடைந்தால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டம் என்று சொல்ல அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பது இப்போது வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் அது முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. தங்கள் தொழிலின் உச்சத்தை அடைய விரும்புவோருக்கு முழு அர்ப்பணிப்பு ஒரு முக்கியமான தரம். படைப்பாற்றல் கற்றல் படைப்பாற்றலை அளிக்கிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை வழங்குகிறது. அறிவு உங்களை சிறந்ததாக்குகிறது. வானத்தை பார், நாம் தனியாக இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு நட்பாக இருக்கிறது. கனவு காண்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் சிறந்ததை வழங்க மட்டுமே சதி செய்கிறது. உங்கள் பணியில் வெற்றி பெற உங்கள் குறிக்கோளில் நீங்கள் ஒற்றை மனதுடன் பக்தியுடன் இருக்க வேண்டும். ஒரு பெரிய குறிக்கோள், அறிவு, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி. 4 விஷயங்களை பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும். உச்சியில் ஏறுவது எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் தொழில் வாழ்க்கையின் உச்சியில் இருந்தாலும் சரி, வலிமையை கோருகிறது.